இன்னைக்கு இந்த பதிவு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் அன்பண்ணன் தளபதியுமான தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த பதிவு. நண்பர்களே, இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா சோசியல் மீடியா தான் வைரலா போய்கிட்டு இருக்கு. அதான் பாத்தீங்கன்னா கரூர்ல 41 பேர் கூட்ட நெரிசல்ல ரொம்ப போனாங்க இல்லையா, நம்ம தளபதி விஜயன் அவரோட அந்த கட்சி பிரச்சாரத்தோட. அதுக்கு பாத்தீங்கன்னா 41 பேருக்கும் அரசாணை வழங்குவதற்காக இன்னைக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு கரூர் போனாங்க. அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அங்க நடந்த சம்பவத்தை பத்தி சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்லணும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. தயவு செய்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நம்ம விஜய் அவர்கள் அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் கரூருக்கு 41 பேர்களுக்கு அந்த இழந்தவங்களுக்கு, சரியா, அந்த மக்கள் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இழந்தவங்களுக்கு அரசு ஆணை, அரசு வேலை வழங்குறதுக்காக அந்த பணி ஆணை வழங்க அண்ணன் போயிருந்தாங்க. போயிருந்தப்போ பாத்தீங்கன்னா கோர்ட்ல கூட கேஸ் போட்டிருந்தாங்க. எப்படி நீங்க அந்த அந்த போனவங்க குடும்பத்துக்கு எப்படி நீங்க அரசு வேலை கொடுக்கலாம், அப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி வர்றவங்களுக்கு எல்லாம் என்னது, அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்காம இவங்களுக்கு கொடுக்குறீங்க. அது போக தூத்துக்குடியில சம்பவம் நடந்தாது, அப்புறம் பஸ்ல நடந்த சம்பவங்கள் எத்தனையோ பேர் சம்பவம் நடந்திருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் நீங்க கொடுக்க வேண்டிய இதுக்கு மட்டும் கொடுக்குறீங்க. அதான் நீங்க நிவாரணம்லாம் கொடுத்துட்டீங்கல்ல, லட்சக்கணக்கான ரூபா கொடுத்தீங்களா, எதுக்கு கொடுக்குறீங்க, அப்படி எப்படின்னு எத்தனையோ கேள்வி கோர்ட்லாம் கேஸ் போட்டாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம தளபதி விஜயன் எல்லாம் செஞ்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்காருன்னா, அந்த 41 குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் படிச்சவங்களுக்குலாம் வேலை கொடுத்திருக்காங்க. கோர்ட்டும் தற்காலிகமாக தான் நீங்க இந்த அரசாணை வழங்கணும், நிரந்தரமான அரசாணை கிடையாது அப்படி சொல்லியிருக்கு. அதை ஃபாலோ பண்ணி செஞ்சிருக்காங்க. அதே நேரம் கோர்ட்லயும் கேஸ் போட்டிருக்காங்க. அரசாணை வழங்கக்கூடாது, வைக்கக்கூடாது. எப்படி ஒரு நல்ல எண்ணம் பார்த்தீங்களா. நான் ஒன்னே சொல்றேன், அதாவது டிஎன்பிஎஸ்சி படிச்சவங்களுக்கு வேலை கண்டிப்பா படிச்சவங்களுக்கு கொடுக்கணும். அதே நேரம் அவங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினர் ஒருத்தவங்க இதா இருக்காங்க. அப்ப அந்த குடும்பத்துல அடுத்த நிலைமைக்கு போறதுக்கு, அவங்க வாழ்வாதாரத்துக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அண்ணா உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒரு அரசாணையை கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு பண்ணியிருக்காங்க. இப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஏன் அப்படி சொல்றீங்கன்னு தெரியல. அதே நேரம் நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா, நான் உங்க வீட்டில் உள்ள உங்க பையன் மாதிரி, ஒரு தம்பி மாதிரியே, ஒரு அண்ணன் மாதிரி, இப்படி இருக்கும்போது நான் உங்க பிள்ளைகள் இப்படி பண்ணுவேனா, 41 பேர் இப்படி இதாகிறதுக்கு நான் காரணம் ஆக மாட்டேன் இறக்கிறதுக்கு. அதனால என்னை நீங்க தவறா நினைக்க வேண்டாம் இந்த நேரத்தில். அதே நேரம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரோ செஞ்ச சதி வேலையால, அதாவது முக்கிய குறிப்பு என்னன்னா, இப்போ முதலமைச்சர் எத்தனை போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கீங்க, அதே மாதிரி அந்த நேரத்தில் அத்தனை ஆயிரம் மக்கள் ரொம்ப போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருந்தா இந்த தவறு நடந்திருக்காது. சில பல சமூக விரோதிகளாலும் இந்த தவறு நடந்து இந்த 41 பேர் ரொம்ப போயிட்டாங்க. அதுக்கு நான் வருந்தினேன் அப்படின்னு ரொம்ப கண்ணீர் விட்டு வேதனையோட தான் அந்த அரசாணையை கொடுத்தாரு தளபதி விஜயன். இந்த நேரத்தில் ஒன்னே சொல்லிக்கிறேன், அதாவது எது எப்படியோ, அதாவது படிச்சு அந்த எக்ஸாம்ல தோந்தா மறு எக்ஸாம்ல ஜெயிச்சு பாஸ் ஆகி ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போயிடலாம். ஒரு மனுஷங்க இல்ல, ஒரு உசுர் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு அரசாணை கொடுக்குறாங்க. யாரும் தயவுசு தடுக்காதீங்க. அவங்க லைஃப் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். மாண்புமிகு முதலமைச்சரோட செஞ்சது சரியான விஷயம் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்னோட கருத்தை நான் சொல்றேன். நீங்களும் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. மறக்காம வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம நம்ம வேப்பேடி 648 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம்.